மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வேதனை தெரிவிச்சிருக்காரு. காவல்துறையினரின் இந்த செயலை பார்க்கும்போது மனது பதறுகிறது. ஒன்றும் இல்லாத வழக்கில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்று நீதிபதி கூறியிருக்காரு. யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை சிறையில் இருக்கட்டும் என நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலில் காவலாளியாக இருந்த அஜித்குமார், இவருக்கு 29 வயதாகுது. இவர் அங்கே பணியாற்றி வந்திருக்காரு. கடந்த ஜூலை மாதம் அவர் மீது நிகிதா என்ற பேராசிரியை நகை திருட்டு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்து விசாரணைக்காக அஜித்குமாரை தனிப்படை போலீசார் அழைத்து சென்றிருக்காங்க. பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்ற நிலையில் போலீசார் அவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதில் படுகாயம் அடைந்த அஜித்குமார் இறந்துவிட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து கொலை வழக்கு பதிவு செய்து மானாமதுரையைச் சேர்ந்த தனிப்படை போலீசாரான கண்ணன், பிரபு, ராஜா, ஆனந்த், சங்கரமணிகண்டன், போலீஸ் வாகன டிரைவர் ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அஜித்குமார் லாக்அப் டெத் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. சமீபத்தில் இந்த வழக்கில் தற்போது கூடுதல் குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் மானாமதுரையைச் சேர்ந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருப்புவனம் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட மேலும் 4 போலீசார் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதனால் அஜித்குமார் கொலை வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட போலீசாரின் எண்ணிக்கை 10ஆக அதிகரிச்சிருக்கு. இதில் 5 பேர் ஜாமீன் கேட்டு மதுரை ஹைகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது சிபிஐ தரப்பில் பதில் மனுவும் வைக்கப்பட்டிருக்கு. அப்போது நீதிபதி நிகிதா அளித்த புகார் சரியானதா என கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு சிபிஐ தரப்பில் நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை என கூறியது. அஜித்குமார் உயிரிழப்பு காவல் மரணம் என உறுதி ஆகியிருக்கிறது என்றும் சிபிஐ கூறியது. இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன என நீதிபதி கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்துள்ளனர். இப்படி அடித்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அஜித்குமார் மரண வழக்கில் யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை உள்ளேயே இருக்கட்டும் என நீதிபதி கூறியும் இருக்காங்க. ஸோ இந்த தகவலை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.